மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் ஜாமீன் மனுவை திரும்பப் பெற்ற மகாவிஷ்ணு தனக்குத்தானே வாதாடிக் கொள்வதாக நீதிபதியிடம் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள அரசு பள்ளியில் தன்னம்பிக்கை சொற்பொழிவு என்ற பெயரில் மாற்றுத்திறனாளிகள் குறித்து பிற்போக்குத்தனமாக பேசிய மகாவிஷ்ணு மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் மகாவிஷ்ணு தாக்கல் செய்த ஜாமீன் மனுவும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரி காவல்துறையினர் தாக்கல் செய்த மனுவும் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தனக்கு வழக்கறிஞர் வேண்டாம் எனவும் தனக்குத்தானே வாதாடிக் கொள்கிறேன் என்றும் நீதிபதியிடம் மகாவிஷ்ணு தெரிவித்தார். இதையடுத்து ஜாமீன் மனுவை திரும்பப் பெறுவதாக மகாவிஷ்ணு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பள்ளிக்கூடத்தில் மாணவிகளிடையே பிற்போக்குத்தனமாகவும் மாற்றுத்திறனாளிகளை காயப்படுத்தும் வகையிலும் பேசிய மகாவிஷ்ணு கைதாகியுள்ள நிலையில் இதற்கு முன்பு பேசிய மற்றொரு காணொலி வெளியாகி கடும் கண்டனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது. ஒரு வீடியோவில் அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் வழிபாட்டு மற்றும் வாழ்க்கை முறை நூல் என மகாவிஷ்ணு பேசியிருப்பது முருக பக்தர்களை கொதிப்படைய செய்திருக்கிறது. முருக கடவுளை புகழ்ந்து அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகழை சிறுமைப்படுத்தியிருப்பது ஆன்மீக வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது போதாதென தாய் மற்றும் மகன் உறவை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிய காணொலி வெளியாகி முகம் சுளிக்க வைத்துள்ளது. ஏற்கனவே பிற்போக்கு பேச்சாளர் மகாவிஷ்ணு மீது கடுப்பில் இருக்கும் நெட்டிசன்கள் மேலும் ஆவேசத்துடன் விமர்சித்து வருகின்றனர்.